ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஜிவி பிரகாஷ் நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்கிற ஹாப்பி ராஜ். ஜிவி பிரகாஷுக்கு இது ஒரு கம்பேக் மூவின்னு கூட சொல்லலாங்க. படத்துல ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுத்துற நம்ம ஹீரோ. அவருக்கு அவரோட அப்பா மூலயமாவே ஒரு இடியாப்ப சிக்கல் வருதுங்க. அப்பாவால ஹீரோவுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவருக்கு லவ்வே செட் ஆக மாட்டேங்குது, அத காமெடியாவும் எமோஷனலாவும் சொல்லியிருக்க இந்த கதையை இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்லே தமிழ்நாட்டோட ஒரு அழகான கிராமத்தை தங்க காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ ஆனந்த்ராஜை காட்டுறாங்க. ஆனந்த்ராஜிங்கிற பேரை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா ஹாப்பி ராஜ் அப்படின்னு வரும்ல, அதனாலதான் ஊரே இவரை ஹாப்பின்னு கூப்பிடுதுங்க. நம்ம ஹீரோவோட ஒரே லட்சியம் ஒரு நல்ல பொண்ணா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும். அதுக்காக ஊர்ல இருக்க தேன்மொழி அப்படின்ற பொண்ணை ரொம்ப நாளா துரத்தி லவ் பண்றாருங்க. ஒரு நாள் ஆப்தங்கரையில வச்சு கிரீட்டிங் கார்டெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றாதுங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, உன்னை எனக்கு பிடிக்கும் ஆனா கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுதுங்க. என்னமா இது தூரட்டா இருக்கு, பிடிக்கும் ஆனா லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு நம்மளும் யோசிப்போம். இங்க தாங்க அந்த பொண்ணு ஒரு உந்தத்திக்கு போடுது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான் அப்படின்னு. ஹீரோவோட அப்பா ஜார்ஜ் மரியா ஒரு ஸ்கூல் வாத்தியாருங்க. ஆனா ஊர்ல அவரை யாருமே பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அவருக்கு ஒரு செம ஒருத்தில்லாத பட்ட பேர் இருக்குங்க. அதுக்கு பேர் தான் குதிரை முட்டை. இந்த பேரை சொல்லிதான் ஊரே அவரை கிண்டல் பண்ணுது. அவர் ஒரு கேர்ஃப்ரீயான ஆளுங்க. யாருக்கு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். ஆனா நம்ம ஹீரோவுக்கு இதுதான் பெரிய யமனா வந்து நிக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே குதிரை முட்டை பையன் அப்படின்னு எல்லாருமே இவரை ஓட்டுறாங்க. தேன்மொழி என்ன சொல்றான்னா, உன்னை கல்யாணம் பண்ணா என்ன குதிரை முட்டை மருமக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஹீரோவோட லவ் அங்கேயே காலியாகுது. மனசு உடஞ்சு போன ஹீரோ அன்னைக்கு நைட்டே சரக்கடிச்சிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. அதிர்ச்சியாரும் தங்க ஃப்ரெண்டு. அவன் என்னமோ சொல்லி தேத்துறாங்க. ஆனா மனசு கேட்கலையே. இந்த ஊர்ல இருந்தா லவ்வும் செட் ஆகாது, லைஃபும் செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்றாரு நம்ம ஹீரோ. பெங்களூர்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ட்ரை பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்குறாருங்க. முதல் முறையை அப்பா கிட்ட சொல்லி பெங்களூர் சிட்டிக்குள்ள காண்டடி எடுத்து வைக்கிறார். சிட்டி லைஃப், சிட்டி கல்ச்சர் இதெல்லாம் பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ஒரே குஷி. அங்க ஆபீசர் மதுரை முத்து தான் இவருக்கு சீனியர். மதுரை முத்து நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தே கண்டுபிடிச்சாரு பையன் பட்டிக்காடு அப்படின்னு. ஆபீஸ்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க கிட்டையும் வழக்கம் போல 80s ஸ்டைலே லவ் பண்ண ட்ரை பண்றாருங்க ஹீரோ. எல்லா பொண்ணுங்களும் இவரை பூமர் அப்படி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்பதானே என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் காவியா. இவங்க வெறும் எம்ப்ளாயி இல்லைங்க, நம்ம ஹீரோவோட டீம் லீடர். அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே பிக்ஸ் ஆயிடாருங்க. ஒரு நாள் மீட்டிங்ல காவியா ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட பார்க்காம காவியாவை வெறிச்சு பாக்குறாருங்க. அதை கவனிச்ச காவியா ஹீரோவை முன்னாடி கூப்பிட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவோ பதட்டத்துல ஏதோ ஒண்ணு சொல்ல காவியா அவரை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவை திக்கி மட்டும்தான் இருக்காங்க. முதல் முறையா ஒரு பொண்ணு பாராட்டமும் ஹீரோ அங்கேயே பிளாட் ஆயிட்டாருங்க. அடுத்த சில நாட்கள்ல ஹீரோவும் காவியாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஹீரோவோட இன்னசென்டான பேச்சு காவியாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. ஆனா ஹீரோ தன் கிராமத்தை பத்தியோ அப்பாவை பத்தியோ எதையுமே சொல்லலைங்க. காவியாவும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் மேக்கப் ஓவர் பண்றாங்க. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல மாத்தி அவர் ஒரு பக்கா சிட்டி பாயா மாத்துறாங்க. ஹீரோ கொடுக்குற ஐடியாஸ்னால கம்பெனி பயங்கரமா டெவலப் ஆகுது. இப்படியே இவங்களுக்குள்ள காதல் மெல்ல வளர ஆரம்பிக்குது. அப்பதான் காவியா அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வேற யாருமே இல்லைங்க, 90s சாக்லேட் பை அப்பாஸ் தான் இங்க காவியாவுக்கு அப்பா. அப்பாஸ பார்த்ததும் ஹீரோவுக்கு புரிஞ்சுது இது சாதாரண ஃபேமிலி இல்ல, ரொம்ப ரிச் ஃபேமிலி அப்படின்னு. தான் அப்பாவோட குதிரை முத்த பட்ட பேர் தெரிஞ்சா இந்த லவ் என்ன ஆகும் அப்படின்னு ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறார். காவியாவோட பர்த்டே பார்ட்டி வருதுங்க. ஹீரோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு அங்க போறாருங்க. அங்க இருக்கிறவங்களோட எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட பார்த்ததுமே ஹீரோ தன் கிஃப்ட முடிச்சிடுவார். ஆனா அங்க ஒரு பெரிய மிராக்கிள் நடக்குதுங்க. எல்லாரும் முன்னாடி காவியா நம்ம ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் இதுக்கு சந்தோஷப்படவா இல்ல பயப்படவா அப்படின்னு தெரியாம முழிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்குள்ள ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி ஆரம்பிக்குதுங்க. தான் பேக்ரவுண்ட் தெரிஞ்சா காவியா விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி 2 நாள் ஆபீஸே போகல. காவியா கால் பண்ணி கேட்க ஹீரோ எமோஷனலா தான் குடும்ப போட்டோவை அனுப்புறாருங்க. ஆனா காவியா அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. சரின்னு சொல்லி கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க. ஹீரோட அப்பா கிராமத்து ஆட்களை கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வராருங்க. எல்லாருமே கெடா மிசியோட பயங்கரமா வராங்க. ஆப்போசிட்ல அப்பாஸ் குடும்பம் பயங்கர பாஷா மாதிரி இருக்காங்க. ஹீரோவோட அப்பா பேசுற விதம் அப்பாஸுக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸுக்கும் பிடிக்கவே இல்லைங்க. அப்பாஸ் ஹீரோவோட அப்பாவை உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அசிங்கப்படுத்துறாருங்க. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு. அடுத்த நாள் ஹீரோவோட அப்பா சும்மா இல்லைங்க, திரும்பவும் அப்பாஸ் வீட்டுக்கு வராருங்க. தான் ஸ்டேட்டஸை காட்ட ஒரு செம ட்விஸ்ட் கொடுக்குறாருங்க. 2 பேரும் சொத்து மதிப்பையும் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அப்பாஸை விட நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட தான் அதிக சொத்து இருக்குங்க. அப்பா 10 பைசா செலவு பண்ணாம சேர்த்த சொத்தை பார்த்து ஹீரோவே மலைச்சி போய் நிக்கிறாருன்னா பாத்துங்களேன். வேட்டி சட்டை போட்டவன் கிட்ட பணம் இருக்காதுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் ஸ்டைலா கொண்டுறாரு.
ஆனா இந்த ஈகோ சண்டையால ஹீரோ காவியா லவ்ல ஒரு பெரிய டைம் பம்பு இழுத்துடுதுங்க. 2 பேருக்குள்ளேயும் பிரேக்கப் ஆகுதுங்க. அப்படியே இந்த படத்தோட இன்டர்வலையும் போடுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் ஹீரோவும் காவியாவும் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. நாம இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்ப பேசிக்கிறாங்க. அப்பாக்களை சமாதானப்படுத்த ஒரு புது பிளான் போடுறாங்க. காவியா தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு ஹீரோவோட கிராமத்துக்கே வராங்க. அங்க இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்ததும் சிட்டி ஃபேமிலிக்கு ஊர் ரொம்பவே பிடிச்சு போயிடுதுங்க. ஆனா அப்பாக்களோட ஈகோ சண்டை மட்டும் இன்னும் ஓயவே இல்லைங்க. ஹீரோ போடுற எல்லா பிளானும் ஃபெயிலியர்ல போய் முடியுது. கடைசியா நாம ஒண்ணு சேர முடியாது அப்படின்னு காவியா முடிவுக்கு வராங்க. அந்த நேரத்துல ஹீரோவோட அப்பா கொஞ்சம் இறங்கி வராருங்க. அப்பாஸை தனியா கூட்டிட்டு போய் ஆத்தங்கரையில பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் ஒரு பெரிய எமோஷனல் பிளாஷ்பேக் ஓபன் ஆகுதுங்க. ஹீரோவோட அப்பா ஏன் இப்படி பட்ட பேரோட இருக்காருன்னு சொல்றாருங்க. அவர் குடும்பத்துல எல்லாருமே ஒரு உடல் ரீதியான குறைபாடோட பிறந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ மட்டும் அழகா ஆரோக்கியமா பிறக்கணும்னு அவர் வேண்டினாரா. ஹீரோவுக்காக தான் ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். அப்பாசு எமோஷனல் ஆகி நம்ம சண்டையால பசங்க ஏன் பாதிக்கப்படும் அப்படின்னு ஒத்துக்கிறாருங்க. ஒரு வழியா ஹீரோவுக்கும் காவியாவுக்கும் கோலாகலமா கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்சு கையோட ஃபாரின்ல செட்டில் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊரை விட்டு கிளம்பும் போது ஹீரோவுக்கு தான் அப்பாவோட ஆரம்பம் புரிய ஆரம்பிக்குதுங்க. கிளம்பும் போது அப்பா கொடுத்தனுப்புன ஒரு பழைய பெட்டியை ஹீரோ திறக்கிறாருங்க. அதுல ஒரு பழைய ட்ரெயின் டிக்கெட் இருக்குங்க. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. சின்ன வயசுல தாஜ்மஹாலை காட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாதியிலே இறக்கி கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்பா. அந்த டிக்கெட்டை அப்பாஸ் பாக்குறாருங்க. அங்கதாங்க ஒரு செம ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல ஒரு ஆளு டிக்கெட் இல்லாம இருந்திருப்பாரு. அந்த டிக்கெட் இல்லாத ஆள் வேற யாருமே இல்லைங்க, அது அப்பாஸ் தான். நம்ம அப்பாஸும் அவரோட காதலையும் ஊரை விட்டு ஓடி வந்துப்பாங்க. அவங்களுக்காகத்தான் ஹீரோவோட அப்பா தான் டிக்கெட்டை கொடுத்து பாதியிலே இறங்கி போயிருக்காரு. அன்னைக்கு அவர் பண்ண அந்த உதவியால தான் இன்னைக்கு அப்பாஸ் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காருங்க. உங்க அப்பா ஒரு ரியல் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் கண்ணீரோட சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு தான் மேலைய வெறுப்பு வருதுங்க. எவ்வளவு தப்பா அப்பாவை புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சு அழுகிறாரு ஹீரோ. அப்பா ஒரு மாஸ் டைலாக் அப்பா சொல்றாருங்க. ஊர் என்ன வேணா சொல்லட்டும், நீ என்ன அப்பான்னு சொல்ல அசிங்கப்பட்டி அதுதான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றாருங்க. ஹீரோ தான் லைஃப்ல பார்க்க வேண்டிய ஒரே ஹீரோ தான் அப்பா தான் அப்படிங்க உணர்றாருங்க. 2 குடும்பமும் முழுமையா ஒண்ணு சேராங்க. அந்த எமோஷனல் மொமெண்டோட படமும் இங்க முடியுதுங்க. உங்க அப்பாவுக்கும் உங்களுக்குமான அந்த அழகான தருணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.